அதற்கு பெரியார் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்ன பதில், ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்ணுக்கும் இருக்கணும்னு சொன்னார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒருமுறை தந்தை பெரியாரிடம், பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பெரியார் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்ன பதில், ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்ணுக்கும் இருக்கணும்னு சொன்னார். அதுதான் உண்மையான பெண்ணுரிமைன்னு தந்தை பெரியார் உணர்ந்தார். இதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து திட்டங்களாக செயல்படவும் கொடுத்து வருகின்றது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையா மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கி வைத்தவர். 30 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் போட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காவல்துறையில முதன்முறையாக பெண் காவலர்களை நியமித்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படி அவருடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகின்றார். இந்த திராவிட மாடல் அரசு எல்லா வகையிலும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்துட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்தே பெண்களுக்கான கையெழுத்து. அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம். மகளிர் காலையில் எழுந்ததும் காலை உணவு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு பள்ளிகள்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு சகோதரிகள் உங்க மூலமா தான் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் போட்ட உத்தரவு தான் காரணம். உங்க மூலமா செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டமா, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு திட்டமா அந்த திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வரிசையில் தான் இன்றைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு சுமார் 3000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு குழு உறுப்பினர்களுக்கு ஐடி கார்ட்ஸ் தர இருக்கின்றாங்க. கடந்த 4 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1,05,000 கோடி அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது. நீங்க உங்களுடைய பொருளாதாரத்திற்காக குடும்பத்தில் இருக்கவங்களே எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னா மகளிர் சுய குழுக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வங்கிக் கடன் இணைப்பை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை. குழுக்கள் சகோதரிகள் உங்கள் உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இதை பார்க்கின்றார்கள். நேற்று முன்தினம் நான் திருவாரூர் மாவட்டத்திற்கு அரசு நிகழ்ச்சிக்காக சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். அங்கு பழவனங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை எல்லாம் நான் சந்திச்சு பேசினேன். அப்போ அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க குழுக்கள் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னாங்க. மேலும் குழுக்களை இன்னும் எப்படி சிறப்பா முன்னேற்றலாம் அப்படின்ற ஆலோசனைகளையும் அந்த குழு சகோதரிகள் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த குழுவை சேர்ந்த சகோதரி கவிதா தன்னுடைய கைப்பட ஒரு பாராட்டு கடிதத்தை, ஒரு லெட்டரை முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்திருந்தாங்க. அதுல நம்முடைய திராவிட மாடல் அரசையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் பாராட்டி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த சகோதரி. அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்திற்கு வந்த மகளிர் சிலர் குடியிருக்க முறையான வீடு இல்லைன்னு கோரிக்கை வச்சாங்க. சிலர் வீட்டுமனை பட்டா இல்லைன்னு குறைகளை சொன்னாங்க. அதையெல்லாம் எங்களுடைய துறையை சார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சருக்கு அழைச்சு அவருடைய கவனத்திற்கு எடுத்துட்டு போனோம். உடனே அந்த பெண்களுக்கு வீட்டுமனை பட்டாவுக்கான ஆணைகளையும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டிக் கொள்வதற்கான ஆணைகளையும் உடனே வழங்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. அதன்படி கோரிக்கை வச்ச 6 மணி நேரத்தில் அந்த மகளிருடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். குறிப்பா கோரிக்கைகளை முன்வச்ச ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் வீட்டுமனை பட்டாக்களுக்கான அந்த ஆணைகளை நானே என்னுடைய கைகளில் கொடுத்துட்டு வந்தேன். அந்த ஆணைகளை வாங்கினதும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏழை எளிய மகளிரோட இந்த மகிழ்ச்சிக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எனவே நம்முடைய மகளிர் நீங்க கேட்கின்ற அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வராங்க. இனிமையும் நீங்க கேட்க போகிற திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும்
திராவிட மாடல் அரசும் நம்முடைய துறையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். அதே மாதிரி இந்த அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நீங்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு வங்கிக் கடன் இணைப்புகளை பெற்ற அத்தனை மகளிருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.